ஹலோ மக்களே, 53 எபிசோடுக்கு பேர்லாம் எபிசோட் ஸ்டார்டிங்ல எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு திசையில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நட்டக்கான் ஏன்டா இப்படிலாம் பண்ற, ஏன்டா உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். உடனே வந்து சாக்கி சொல்றான், என்ன நடக்கன்னு இருக்கோ அது நடந்துதான்டா தீருன்னு சொல்றான் அவன். நருட்டோ, இன்னும் நீ சின்ன பையலா தான்டா இருக்குன்னு சொல்றான் அவன். எனக்கு இந்த ரிவெஞ்ச் தான்டா முக்கியம், ரிவெஞ்சை தவிர எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாதுன்னு சொல்றான் அவன். ஒராச்சி வருவோம் உடம்ப எடுத்துக்கிடுவான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் நருட்டோ. ஒராச்சிமார் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நான் மட்டும் இட்டாச்சியை தோக்கடிச்சிட்டோம்னா நான் என்னோட உடம்ப நானே அவனுக்கு கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் நான் வாழ அர்த்தமே இல்லை, அதுக்கப்புறம் என் உடம்ப அவன் தானா எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். அதெல்லாம் கட்டு நருட்டோ மிரண்டுட்டான். யாமோட்டோ செஞ்சு சாய் சக்குரா எல்லாருமே மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னடா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு யாமோட்டோ செஞ்சு அப்படி பொறுமையா எஞ்சி வந்துகிட்டு இருக்காரு. பேசினது போதும், நருட்டோ சாஸ்கி இதோட நிப்பாட்டிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே வந்து யாமோட்டோ செஞ்சு சொல்றாரு, இவ்வளவு நேரம் நான் பொறுமையா இருந்துட்டேன் நருட்டோ, இதுக்கப்புறம் நான் சீரியஸா தான் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே வந்து நருட்டோக்கா சீரியஸா பண்ண போறீங்களா அப்படின்னா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இவன் வந்து ஒராச்சிமார் கூட சேர்ந்துட்டு நம்ம லீஃப் வில்லேஜை அழிக்கலான்னு பிளான் போடுறான். அதெல்லாம் இனிமேல் என்னால் விட்டு வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான் அவன். உடனே வந்து சாஸ்கி கேட்கான், ஹிடன் வில்லேஜா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலை சிரிக்கான். அந்த பேச்சை இதோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சடனா கத்தியை தரையில குத்திட்டு ஏதோ ஒரு ஜுட்ஸுவை போட்டு ஏதோ ரெடி பண்றான் அவன். சடனா ஒராச்சிமார் அங்கே வந்துட்டு தடுத்துட்டான் அவனை. உடனே வந்து நருட்டோ கத்துறான், ஒராச்சிமார் வந்துட்டானான்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஒராச்சிமார் சொல்றான், இந்த ஜுட்ஸுவை போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே வந்து சாஸ்கி சொல்றான், ஏன் வந்து என்னை தடுத்தன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே வந்து கபுட்டோ சடனா வந்துட்டான். உடனே அவன் சொல்றான், ஒராச்சிமார்ட்ட இந்த மாதிரி பேசக்கூட அவன்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல சாஸ்கின்னு சொல்றான் அவன். உன்னை யாமட்டன்ஸே பார்த்துக்கிட்டே இருக்கிற இவனுக்கு என்னடா பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. உடனே வந்து சாஸ்கி இருக்கான், நான் எதுக்கு இவங்களை அடிக்காம இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் கபுட்டோ சொல்றான், உனக்கு தான் தெரியும்ல அக்காட்ஸ்கி மூவ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே கபுட்டோ சொல்றான், இவங்க எல்லாம் ஹிடன் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்காங்க, இவங்க நம்மளுக்கு தேவைன்னு சொல்றான் அவன். அக்காட்ஸ்கி நம்மளே அட்டாக் பண்ண ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த டைம்ல நம்ம இவங்களை ரிவெஞ்ச் எடுக்க கூடாதுன்னு சொல்றான் அவன். இதெல்லாம் என்னடா ரீசன் கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இங்க இருக்கவனுக்கு நிறைய பேர் வந்து அக்காட்ஸ்கி கூட சண்டை போடுவானுங்க, அப்படி அக்காட்ஸ்கி கூட சண்டை போட்டாங்கன்னா நிறைய பேர் குறைவாங்க, அதனால நீ உன்னோட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நிறைய பேர் உள்ள வர மாட்டாங்கன்னு சொல்றான் அவன். உடனே சாஸ்கி அப்படியே நருட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்கான். நருட்டோ அப்படி கோவத்துல அப்படியே பொறுமையா எந்திக்க பார்க்க, ஆனாலும் முடிய மாட்டேங்குது. இட்டாச்சியை கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன உடனே சாஸ்கி அப்படியே பொறுமையாக இருக்கிறான். உடனே சடனா சாஸ்கி அந்த ஸ்வாட் எடுத்துட்டு மாசா பின்னாடி விடுறான். அப்படி ஸ்லைட்ல போய் இறங்குது அது. உடனே சாஸ்கி அப்படி நருட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்கான். நருட்டோ எதுவுமே பேசாம அப்படியே பதட்டத்திலே சாஸ்கியை பார்த்துக்கிட்டு இருக்கான். சாஸ்கியும் யாரையுமே மதிக்க மாட்டேக்கான், நருட்டோவை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒராச்சிமாரும் கபுட்டோவும் அமைதியாவே நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. சடனா 3 பேர் எரிய ஆரம்பிச்சிட்டானுங்க. எரிந்தி அங்கிருந்து மறைஞ்சு போய்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. உடனே நருட்டோ முழிக்கா, என்னடா இவனுங்க பண்றானுன்னு சொல்லிட்டு. உடனே நருட்டோ தலை அப்படியே தொங்கிருச்சு. ஏன்னா இந்த வாட்டியும் சாஸ்கியை அவனால காப்பாற்ற முடியல. அவன் வந்ததே சாஸ்கியை காப்பாற்ற, அவன் அங்கிருந்து தப்பிச்சு போனோடனே அப்படி சோகமாயிட்டாங்க எல்லாருமே. இந்த வாட்டி என்னால் தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாயிட்டான். நான் இன்னும் வீக்காக தான் இருக்கேன், அவனை தடுக்கிற அளவுக்கு எனக்கு பவர் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதமே ஆயிட்டான் நருட்டோ. அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். எல்லாருமே சுற்றி அமைதியாகவே இருக்காங்க. என்னால் ஏன் சாஸ்கியை நிப்பாட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக இருக்கான் அவன். உடனே சக்குரா உடனே அப்படியே கத்திக்கிட்டு இருக்கா. நருட்டோ அழுகுறனால சாஸ்கியை நம்மளால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு அவளும் அழுதுகிட்டே சொல்கிறான். உடனே சாய் சொல்லிக்கிட்டு இருக்கான், இன்னும் நம்மளுக்கு 6 மாசம் தான் இருக்கு, இப்போ நீங்க 2 பேர் கிடையாது, இப்போ நம்ம 3 பேர், உங்களுக்காண்டி நானும் இருக்கேன்னு சொல்றான் சாய். அப்படியே யாமோட்டோ அந்த வார்த்தையை கட்டனே அப்படி சந்தோஷமா சிரிக்காரு. உன்னை நருட்டோ அப்படியே தேங்க்ஸ்ன்னு சொல்றான். உன்னை எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னை யாமோட்டோ சென்சைக்கு இப்போ தான் சந்தோஷமாகுது, ஏன்னா எல்லாருமே ஒன்னாவே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் சாய் எதிரி கிடையாது, அவன் நண்பனா ஆயிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே லீவ் வில்லேஜை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யாமோட்டோ சென்சை டீம் வந்து அப்படியே வந்து ரிப்போர்ட் சொல்ல வந்துட்டாங்க. எல்லா விஷயத்தையும் வந்து லேடி சொனடேட்டர் சொல்லிட்டாங்க. உன்னை லேடி சொனடேட்டர் சொல்றா, அடே இதான் நடந்துச்சான்னு சொல்லிட்டு. உன்னை அவளுக்கு அப்படியே வருத்தமாயிருச்சு, என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜிராயா சென்சையை கட்டுறாங்க. பார்த்தா கக்காச்சி சென்சையை பார்க்க வந்திருக்கான் அவன். உடனே வந்து ஜிராயா சென்சை எல்லாத்தையும் சொல்றாரு கக்காச்சிட்ட. உடனே வந்து கக்காச்சி சொல்றான், அப்படின்னா இவங்க வந்து சாஸ்கியை பார்த்தாங்களான்னு சொல்லிட்டு. ஆமான்னு சொல்றாரு ஜிராயா சென்சை. உனக்கு கக்காச்சி கேட்கான், அவங்களோட ஒரிஜினல் மிஷன் வந்து சாசுரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிராயா சென்சை எல்லா விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமா, அவங்க சாசுரி மாதிரி வேஷம் போட்டு ஒராச்சிமாரோட ஸ்பையை கண்டுபிடிக்க தான் அவங்க போனாங்க. ஆனால் அங்கே நடந்ததே வேற. ஒராச்சிமாரும் அந்த ஸ்பையும் சேர்ந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்பை வேற யாரும் இல்லை, அவன் கபுட்டோ அப்படின்னு சொல்றான் அவன். பார்த்தா கபுட்டோ மண்டையில் ஆல்ரெடி ஒரு சீலிங் ஜுட்ஸு போட்டு வச்சிருக்கான் சாசுரி. அதை ஆல்ரெடி ஒராச்சிமாரு உடச்சு விட்டுட்டு அவனால மாத்தி இருந்திருக்கான். அப்படி எல்லாத்தையுமே சொல்றாரு ஜிராயா சென்சை. ஒராச்சிமார் அங்கே வந்ததுக்கு காரணமே சாசுரியை கொள்ளதான். பார்த்தா அங்கே எல்லாமே வித்தியாசமா நடந்துட்டு அதுக்கப்புறம் நருட்டோ வந்து 9 டெயில் ஃபாக்ஸா மாறி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். 4th டெய்லர் ரிலீஸ் ஆயிட்டுன்னு சொல்றாரு அவரு. அதெல்லாம் கட்டு கக்காச்சி முழிக்கான். ஒராச்சிமார் 9 டெயில் ஃபாக்ஸ் 4 டெயிலும் ஒராச்சிமார் ஈக்குவலா சண்டை போட்டாங்க. ஆனா அதுல வந்து ஒராச்சிமார் நம்மளால தொழிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து யாமோட்டோ சென்சை வந்து 9 டெயில் வந்து கண்ட்ரோல் பண்ணி நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் யாமோட்டோட க்ளோன் வந்து அப்படியே ஒராச்சிமாரை ஃபாலோ பண்ணி அவங்களோட ஹைடவுட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் யாமோட்டோ சென்சையும் அவங்க டீம் உள்ள வந்துட்டாங்க. அப்படியே எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கல, கடைசி சாஸ்கி இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சாஸ்கியை கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கக்காச்சி கேட்கான், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவங்கள்ட்ட. உன்னை ஜிராயா சென்சை சொல்றாரு, சாஸ்கி பழைய சாஸ்கி மாதிரி இல்ல, முந்தியோட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா
ஸ்ட்ராங்கா இருக்கான். நருட்டோவால சாஸ்கி முன்னாடி நிக்க கூட முடியலன்னு சொன்னோன்னே கக்காஷி தலையே தொங்கிருச்சு. உடனே ஜிரே சென்சி சொல்றாரு, நீ ரொம்ப டிப்ரெஷன் ஆகாத, அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நருட்டோ வந்து 9 tail சக்கரா யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டான், அதனால அவனால சண்டை போட முடியலன்னு சொல்லிட்டு. உடனே வந்து கக்காஷி சொல்றான், நான் அதுக்கு ஒன்றும் டிப்ரெஷன் ஆகல, சாஸ்கி வந்து இப்போ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான், அது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சுக்குன்னு சொல்றாரு அவர். உடனே வந்து அவன் சொல்றான், முந்தியோ இப்போ வந்து சாஸ்கியை வேற நம்ம நருட்டோ பார்த்துட்டான், இனிமேல் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினிங் எடுப்பானே, அதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாரு அவர். உடனே ஜிரே சென்சி சொல்றாரு, நீ சொன்னதும் கரெக்ட் தான், இப்போ வேற லெவல்ல போய்கிட்டு இருப்பான் நம்ம நருட்டோன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அட்வைசர் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நடக்கணும் எது கூட பார்க்கல, நருட்டோ இதுவே திரும்பி சிக்கல்ல போய் மாட்டோம் எது கூட பார்க்கல, அது ஒராச்சி மாதிரி சண்டை போட்டிருக்கான். உடனே அந்த பாட்டி சொல்றா, இதுக்காண்டி தான் நருட்டோ வந்து நம்ம ஹிடன் வில்லேஜில் வைக்கன்னு சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே. உடனே அவர் சொல்றாரு, நம்ம சொன்னாதான் அவ கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு 2 பேருமே தலை தொங்கி போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே லேடிஸ் சொன்னோட இந்த விஷயத்தை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க லேடிஸ் சொன்னோட கேட்கா. உடனே நருட்டோ சொல்றான், நாங்க கிவ் அப் மட்டும் பண்ண மாட்டோம், இதுக்கப்புறம் நல்ல ட்ரைனிங் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு. உடனே சரின்னு சொல்றா அவா. அடுத்து உங்களுக்கு ஒரு மிஷன் வச்சிருக்கேன், அதுக்கு நீங்க தயாராங்கன்னு சொல்றா அவா. உடனே நருட்டோ சொல்றான், சரி மேடம் சொல்றான் அவன். உடனே எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே நருட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான் சக்குராட்ட, சக்குரா நம்ம 2 டேட்டிங் போமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். உடனே சக்குரா சொல்றா, நருட்டோ லேடிஸ் சொன்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அவ. அப்படி லேடிஸ் சொன்ன என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவ சொல்றா, அவங்க தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் மிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு நான் வேற போகணும், அதுக்கு வேற ப்ரிப்பேர்னு சொல்லிட்டு இருக்காவா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே 2 மாத்தி சண்டை போடுறாங்க. இதெல்லாம் கேட்டு சாய் சிரிச்சுக்கிட்டே வரான். அதுக்கப்புறம் வந்து லேடி சொன்ன வந்து யாமாட்டோ சென்சி வந்து சாயை பத்தி விசாரிக்க. உடனே யாமாட்டோ சென்சி சொல்றாரு, நீங்க சொன்னது கரெக்ட் தான், டான்ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸ்பெஷல் மிஷனா அப்படின்னு சொல்லி லேடி சொன்னது ஷாக் ஆகுறா. உடனே வந்து அவர் சொல்றாரு, டான்ஸோ வந்து நம்ம ஊருக்கு நல்லதான் பார்க்கணும்னு நினைச்சிருக்காரு, யாரெல்லாம் வந்து டேஞ்சரஸ் ஆளா இருக்காங்களோ அவங்களாம் கொல்லன்னு பிளான் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சாயோட மெயின் பர்பஸ் என்ன, சாஸ்கியை கொல்றது தான். ஏன் சாஸ்கியை கொல்லணும், நம்ம ஒராஜிமரோட அடுத்த வெசல் வந்து நம்ம சாஸ்கி தான், அவனை மட்டும் அந்த பாடியை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அவன் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிருவான், அதுக்காண்டி தான் சாஸ்கியை கொல்ல போயிருக்கான்னு சொல்லியிருக்காரு அவர். உடனே லேடி சொன்னே அப்படி நக்கலை சிரிக்கான், அந்த ஓல்டு மன் இந்த மாதிரியா பண்ணியிருக்கான், அவனும் ஒரு வழியா இருந்து லீவ் வில்லேஜை காப்பாத்தான் நினைச்சிருக்கான்னு சொல்லிட்டு நக்கலை சிரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உடனே வந்து யாவன் செஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு, அட நீங்க டான்ஸோ பத்தி தான் பேசுறீங்களா மேடம் கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஆமான்னு சொல்றா அவா. அது மாதிரி இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தே தெரியுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உன்னை என்னன்னு சொல்லிட்டு பார்க்க ஆவா. இது என்ன இல்லைன்னு கேட்கா. டான்ஸோ வந்து ஒராச்சிமாருக்கு ஒரு சின்ன பரிசு கொடுத்துருக்கான், அந்த பரிசு தான் இதுன்னு சொல்லிட்டு உடனே திறந்து பார்க்க ஆவா. பார்த்தா அன்பு பிளாக் ஆப்ஸ் லிஸ்ட் ஆனோன்னு டென்ஷன் ஆயிட்டா. அட முட்டாள் டான்ஸோ, ஊரை காப்பாற்றக்காண்டி நம்ம அன்பு பிளாக் ஆப்ஸ் லிஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்துருக்கா லூசு பையில் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டாவா. உடனே லேடிஸ் உடனே வந்து கத்துறா, சிசுனே நம்ம ஸ்டோர் ரூமுக்கு வந்து டைட் செக்யூரிட்டியை கொடு, சீக்கிரம் போய் எல்லாத்தையும் அடைச்சு மூடு, ஏன்னா எல்லா மெட்டீரியல் பறந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரின்னு சொல்லிட்டு அண்ணல் பக்கத்தில் சிசுனே ஓடுறா. உடனே லேடிஸ் உடனே சொல்றா, இந்த ஓல்டு மணி இப்படி பண்ணோன்னு நினைச்சு கூட பார்க்கல, அவுட் சைடில் இருக்க ஒராஜிமாருக்கு இந்த மாதிரி விஷயத்தை கொடுத்துட்டோம்னா நம்ம ஊரில் உள்ள அன்பு பிளாக் ஆப்ஸ் காட்ட தெரிஞ்சுனா எல்லாம் செத்து போகணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நருட்டோ சாக்குரம் எல்லாரும் போயிட்டாங்க. உடனே சாய் அப்படி அவன் கையவே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டான்ஸோ எடுத்த காட்டுறாங்க. பார்த்தா சாய் வந்து ரிப்போர்ட் பண்ண வந்துட்டான் டான்ஸோட்ட. உடனே வந்து டான்ஸர் சொல்றான், உன்னோட ஸ்பெஷல் மிஷன் வந்து தோத்து போக நினைச்சு பார்க்கல, அது நீ தோப்படிப்பன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். உங்கள்கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்க வந்திருக்கேன்னு சொல்றான் அவன். என்ன ரெக்வஸ்ட் கேட்கறாரு. உடனே அவன் சொல்றான், டீம் கக்காச்சியில் இன்னும் கொஞ்ச நாள் நான் இருக்கட்டுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். சாயோட பேரில் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னு சொல்றான் அவன். உடனே வந்து டான்ஸோ மூஞ்சே பார்க்கான், இவன் என்ன உண்மையாவே சிரிக்கான்னு சொல்லிட்டு. உன்னை டான்ஸோ சொல்றான், எமோஷனை மட்டும் உண்டாக்கிக்கிடாத, அது நம்மள வாழ்க்கையை அழிச்சிருன்னு சொல்றான் அவன். உன்னை அதை எதுவுமே யோசிக்க மாட்டேக்கான். உன்னை சாஸ்கி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். டான்ஸோ அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கான், நீ பண்றத பண்ணுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நருட்டோலாம் நினைச்சு பார்க்கான், அவன் மனசே மாறிட்டு. சாஸ்கி அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். அதுக்கப்புறம் அவன் அண்ணன் ஒரு ஃப்ரெண்டா இருந்தாம்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அப்படி மனசுல சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் சாயை கட்டுறாங்க. சாயன் வீட்டுல போய் சோகமா உட்காந்துருக்கான். பார்த்தா ஒரு போர்டு முன்னாடி உட்காந்துருக்கான் படம் வரையதைக்காண்டி. உடனே வந்து அந்த ஸ்கிரால் எடுத்து பார்க்கான். காமரட்னா என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்டவொடனே உடனே வந்து காமரட்னு எழுதி காமிச்சான் தெரியுமா, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். அந்த காமரேடுக்குன்னு அர்த்தம் அவனுக்கு இப்போ தான் புரிய வருது. நண்பர்கள் அப்படிலாம் எல்லாமே நெருக்கமானவங்கள்னு புரிய வருது அவனுக்கு. உன்னை நருட்டோவே நினைச்சு பார்க்கான். உன்னை நருட்டோ அங்கேருந்து வெளியே கத்திக்கிட்டு இருக்கான். சாய் வாடா நம்ம மிஷனுக்கு போவோன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்றான் சாய். உன்னை சீக்கிரம் விடான்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் சாய். பார்த்தா சாய் அந்த போர்டில் என்ன வரைஞ்சிருக்கான்னா எல்லாரும் அங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் வரைஞ்சிருக்கான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துடாங்க. See you, bye.